காணிக்கை குறித்த கோட்பாடுகள். ஏன் நாம் காணிக்கை செலுத்த வேண்டும்? எல்லா பொருட்களும் தேவனுக்கு சொந்தமானது. உலகமும் அதில் இருக்கும் எல்லா பொருட்களும் தேவனுக்கு சொந்தமானது. சங்கீதம் 50:10-12, 89:11. செல்வத்தை அடைய தேவன் ஜனங்களுக்கு ஆற்றலை தருகிறார். உபாகம் 8:18, 1 சாமுவேல் 2:7, 1 நாளாகமம் 29:12. வாழ்க்கையின் திறன் தேவனாலே கொடுக்கப்படுகிறது. உபாகமம் 32:39, யாக்கோபு 4:13-15. நாம் தேவனுடைய வீட்டில் உக்கிரானக்காரனாக இருக்கிறோம். அதனால் அவர் நமக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். லூக்கா 16:1-2. தேவன் நம்மை காணிக்கை செலுத்தும்படி கட்டளையிடுகிறார். உங்களுடைய பொருட்களாலும் பயிரிடும் கனிகளின் முதற் பலனாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பாகம் 26:1-3. 10 நீதிமொழிகள் 3:9. தேவன் சொன்னார், இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், ஆனால் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, திருடர்கள் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. மத்தேயு 6:19-20. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 3:10. நன்மை செய்யவும் நம்மிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளவும் நாம் மறுக்கக்கூடாது. இவ்வகையான பலிகள் தேவனை மகிமைப்படுத்தும். எபிரேயர் 13:16. நம்முடைய காணிக்கையின் மூலமாக தேவனுடைய கிருபைக்கு மரியாதை செலுத்துகிறோம். தேவன் இந்த உலகத்தை மிகவும் நேசித்ததினால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனுக்குலத்திற்கு தந்தளினார். அவர் மூலமாக மனித குலமானது ரட்சிக்கப்படும். யோவான் 3:16. கிறிஸ்து நம்மை பாவத்தில் இருந்து மீட்டதின் மூலமாக அவருடைய கிருபையினால் நம்முடைய பாவங்களை இலவசமாக மன்னிக்கிறார். சங்கீதம் 103:2-3, ரோமர் 3:23-25, அப்போஸ்தலர் 2:38, 22:16. தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டதின் அடையாளமாக பரிசுத்த ஆவியனும் முத்திரையை நமக்கு அளித்திருக்கிறார். ரோமர் 5:5, 8:15, 16, கலாத்தியர் 4:6, எபேசியர் 1:13-14. தேவன் நம்முடைய நோய்களை சொஸ்தமாக்குகிறார். தினமும் உணவை அளிக்கிறார். சங்கீதம் 103:3, அப்போஸ்தலர் 14:15-17. இஸ்ரவேலர்கள் குஷ்டரோகிகள் சொஸ்தமாக்கும் நாளில் பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 1 வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் போஜன ஆழாக்கு எண்ணெயும் கொண்டு வருவார்கள். லேவியராகமம் 14:1, 2, 10, 11. இன்று நம்முடைய பாவங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் சொஸ்தமாக்கப்படுகிறது. இஸ்ரவேலர் செலுத்தியதை விட நாம் அதிகம் செலுத்த வேண்டாமா? லூக்கா 17:12-19, 2 கொரிந்தியர் 5:14-15. நாம் எவ்வாறு காணிக்கை செலுத்தலாம்? தசமபாகம். தசமபாகத்தின் ஆரம்பம். தேவனுடைய ஆசாரியனாயிருந்த மெல்கிசேதேக்கிடம் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆதியாகமம் 14:18-20, எபிரேயர் 7:2. ஆபிரகாமின் பிள்ளைகளும் ஆபிரகாமின் வேலைகளை செய்தார்கள். யோவான் 8:39. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். கலாத்தியர் 3:27-29. யாக்கோபு தேவனுக்கு தசமபாகம் தருவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆதியாகமம் 28:22. தசமபாகம் செலுத்துவது சட்டத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அது கர்த்தருக்கு உரியது. காணிக்கை கர்த்தருக்கு பரிசுத்தமானது. லேவியராகமம் 27:30-32. எசேக்கியா ராஜா தேசத்தின் விசுவாசத்தை பிழைப்பூட்டினான். அவன் ஜனங்களை தசமபாகம் செலுத்துமாறு கட்டளை கொடுத்தான். 2 நாளாகமம் 31:4-8. பாபிலோன் காட்டிலிருந்து திரும்பின பின் நெகேமியா தசமபாகமாக காணிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். நெகேமியா 10:37-38, 12:44, 13:10-12. இயேசுவின் நாட்களில் யூதர்கள் தொடர்ந்து தசமபாகம் செலுத்தினார்கள். லூக்கா 18:18.
தசமபாகத்தை குறித்து தேவன் சட்டத்தின் கனமானவைகளையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொன்னார். மத்தேயு 23:32, லூக்கா 11:42. மேலும் இயேசு சொன்னார், தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்றார். லேவியராகமம் 27:30, மத்தேயு 22:21. தசமபாகத்தின் பயன். தசமபாகம் தேவனுடைய ஊழியத்தின் ஒரு பகுதி. ஆபிரகாம் தேவனுடைய ஆசாரியனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆதியாகமம் 14:18 முதல் 20. தேவன் லேவி இஸ்ரவேலின் புத்திரருக்கு ஏன் தசமபாகத்தை கொடுத்தார் என்றால், அவர் என்னாகும் 18:21-24 முதற் பேரான இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகள் தேவனுக்காக தனியாக ஒதுக்கினார்கள். யாத்திராகமம் 13:12-13. தேவன் ஆசரிப்பு கூட்டத்தில் பணிவிடை செய்ய மற்ற 11 கோத்திரத்தின் முதற்பேரான குழந்தைகளை தெரிந்து கொள்ளாமல் லேவியரை தெரிந்து கொண்டார். இந்த காரணத்தினால் மற்ற 11 கோத்திரத்தாரும் லேவியருக்கு தசமபாகம் செலுத்தினார்கள். என்னாகும் 3:40-41. லேவியர்கள் தேவனுக்கு அவர்கள் பெற்றவைகளின் தசமபாகம் கொடுத்தார்கள். என்னாகும் 18:25-26, நெகேமியா 10:38. தேவன் சொன்னார், நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வாகமம் 12:19, 14:27. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று பவுல் சொன்னார். இதன் அர்த்தம் என்னவென்றால், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் விசுவாசிகளின் காணிக்கைகளில் வாழ்கிறார்கள். எவ்வாறு லேவியர்கள் இஸ்ரவேலர்களின் காணிக்கையில் வாழ்ந்தார்களோ அதை போல 1 கொரிந்தியர் 9:13-14, லூக்கா 10:7, 1 கொரிந்தியர் 9:11, 1 தீமோத்தேயு 5:17-18. பவுல் கூடாரம் செய்யும் தொழிலின் மூலம் வாழ்க்கை நடத்தினான். ஏனென்றால் யாரும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. அப்போஸ்தலர் 18:1-3, 20:32. ஆனால் அவர் தீமோத்தேயுவிற்கு கூறுகையில், தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அளவுகளில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். 2 தீமோத்தேயு 2:47. மேலும் கூறுகையில், தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான். 1 கொரிந்தியர் 9:7. லேவியருக்கு செலவழித்து மீதி இருக்கும் தசமபாகத்தில் நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். இருந்தால் ஒருவன் எப்பொழுதும் தேவ ஊழியக்காரனை மறுக்கக்கூடாது. பாகம் 14:22-29. மேலும் அனாதைக்கு சேர்த்து வைக்கலாம். தேவ ஊழியர்களுக்கு உதவி செய்வது விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் மற்றும் பரதேசிகளுக்கு. வாகமம் 14:28-29, 24:12-13. காணிக்கைகள். தசமபாகம் கொடுப்பது தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கட்டாய கடமையாக இருக்கிறது. தசமபாகமானது ஏற்றது போல கொடுக்கப்பட வேண்டும். ஒருவன் தசமபாகம் கொடுக்காவிட்டால் அந்த மனுஷன் தேவனை வஞ்சிக்கிறான். மல்கியா 3:8. இஸ்ரவேலர் செய்த முதற்பேரான குழந்தை கனிகள் போன்ற காணிக்கைகளை தேவன் ஒழுங்குபடுத்தினார். யாத்திராகமம் 13:12, 13:23-19, நெகேமியா 10:35-36. தகன பலி, தானிய பலி, சமாதான பலிதான் இஸ்ரவேலர் செய்த முக்கிய காணிக்கையாக இருக்கிறது. லேவியராகமம் 1:3. மேலும் இஸ்ரவேலர்கள் கூடாரத்தை கட்டவும் ஏழைகளுக்கு உதவி செய்யவும் மனமுவந்தும் இலவசமாகவும் காணிக்கை கொடுத்தார்கள். இன்று இந்த 2 வகையான காணிக்கைகளும் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியம். இவைகளை ஒருவன் மனமுவந்து கொடுக்க வேண்டும். கீழ் வருவன புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் காணிக்கையை குறித்தும் அதன் ஆவிக்குரிய சொல்லும் எடுத்துக்காட்டுகள். ஆலயத்தை அல்லது கூடாரத்தை கட்டுவதற்கு இஸ்ரவேலர்கள் கூடாரத்திற்காக தங்களுடைய பரிசுகளை காணிக்கையாக கொடுத்தார்கள். யாத்திராகமம் 25:1-7, 35:5-9. தாவீது ராஜா, சேனாதிபதி மற்றும் அதிகாரிகள் ஆலயத்தை கட்டுவதற்காக மனமுவந்து காணிக்கை செலுத்தினார்கள். 1 நாளாகமம் 29:1-9. யோசியா ஆலயம் பழுது பார்க்க மக்களிடம் காணிக்கை செலுத்த சொன்னான். 2 ராஜாக்கள் 12:4-5. யோசியா ஆலயத்தை பழுது பார்க்க வெள்ளியை சேகரித்தான். 2 ராஜாக்கள் 22:3-5. ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்காக இஸ்ரவேலர்கள் உற்சாகமாகவும் மனமுவந்தும் வெள்ளி, தங்கம், பொருட்கள் மற்றும் மிருக ஜீவன்களையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். எஸ்றா 1:4-11. 2.
68, 69. சுவரை மறுபடியும் கட்டுவதற்காக நெகேமியா மக்களிடமிருந்து எதுவும் பெறவில்லை. நெகேமியா அவனிடம் இருந்த எல்லாவற்றிலும் மேலாக காணிக்கை கொடுத்தான். நெகேமியா 5, 14 முதல் 19. அனாதைகள், ஏழைகள் மற்றும் விதவைகளுக்கு உதவி செய்ய. விதவைகள், அனாதைகள் மற்றும் பரதேசிகளுக்கு தாராளமாக கவனிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். யாத்திராகமம் 22, 21 முதல் 24. கலாத்தியர் 2:10, யாக்கோபு 1:27. ஒவ்வொரு 7ஆம் வருடமும் விடுதலின் வருடமாக கருதப்பட்டது. என்னவென்றால் ஓய்வு வருடமானது கடனாளிகளை விடுவிக்கும் வருடமாக கருதப்பட்டது. பாகம் 15, 1 முதல் 11. ரோமர் 12, 13. அறுவடை நேரத்தில் ஓர் அரிக்கட்டையும் திராட்சை பழ அறுவடை நேரத்தில் மீதியை ஏழைக்கும் வைக்க வேண்டும் என்று தேவன் இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார். பாகம் 24, 19 முதல் 22. லேவியராகமம் 9, 10. 7ஆம் வருடத்தில் நிலம் சும்மா கிடக்கும். அந்த நிலத்தில் விவசாயிகள் மீதியானதை விட்டு விடுவார்கள். யாத்திராகமம் 23, 10, 11. தேவனாகிய இயேசு சொன்னார், நீ பூரண சர்க்குணராயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. மத்தேயு 19, 23. சகேயு அவனுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தான். லூக்கா 19, 8. மக்கெதோனியா இனத்தார் எருசலேமின் விசுவாசிகளுக்கு உதவி செய்வதற்காக திராணிக்கு மிஞ்சியும் காணிக்கை அளித்தார்கள். 2 கொரிந்தியர் 8, 1 முதல் 5. காணிக்கை அளிப்பதின் சரியான மனநிலையும் முறைகளும். பிரியமில்லாமல் காணிக்கை அளிக்காமல் சரியாக மனம் வந்து இதயத்தோடு காணிக்கை கொடுக்க வேண்டும். தேவன் சொன்னார், மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. யாத்திராகமம் 25, 2, 35, 4, 5. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் மனமோந்து காணிக்கை கொடுத்தார்கள். கோத்திரத்தின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதியும் 100 பேருக்கு அதிபதியும் ராஜாவின் வேலைக்காரனாகிய பிரபுக்களும். 1 நாளாகவும் 29, 6 முதல் 9. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். எதிர்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் பிறக்கும். சங்கீதம் 110, 3. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 8, 3, 9, 7. உண்மையாகவும் குற்றமற்ற மனதுடனும் காணிக்கை கொடுக்க வேண்டும். தாவீதும் அவன் ஜனங்களும் மனமுவந்து குற்றமற்ற மனதுடனும் காணிக்கை கொடுத்தார்கள். 1 கொரிந்தியர் 29, 9, 11. மக்கெதோனியாவில் இருக்கும் சபையானது பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார்கள். 2 கொரிந்தியர் 8, 4. தேவன் சொன்னார், நீ தர்மம் செய்யும் போது உனது இடது கரம் செய்வது உனது வலது கரத்திற்கு தெரியக்கூடாது என்றார். மத்தேயு 6, 3, 4. அனனியாவும் சப்பீராலும் செய்த சூது நிறைந்த காணிக்கையானது அவர்களை மரணத்திற்குள்ளாக்கியது. அப்போஸ்தலர் 3, 1 முதல் 11. சிறந்த பகுதியை காணிக்கையாக கொடுங்கள். குறைபாடுகள் இல்லாமல் காணிக்கை பலிகளை செலுத்துங்கள். லேவியராகமம் 22, 17 முதல் 25. மல்கியா 1, 6 முதல் 8. உங்களின் எல்லா விளைச்சலின் முதற்கனியை காணிக்கையாக கொடுங்கள். யாத்திராகமம் 24, 26. நீதிமொழிகள் 3, 9. மந்தையின் தலையீற்றை காணிக்கையாக்க வேண்டும். ஆதியாகமம் 4, 4. ஆபிரகாம் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் காணிக்கை கொடுத்தான். எபிரேயர் 7, 4. காணிக்கை செலுத்தும் போது சிறந்த பிரயசத்தை செய்ய வேண்டும். மக்கெதோனியா சபைகள் திராணிக்கு மிஞ்சி காணிக்கை அளித்தார்கள். 2 கொரிந்தியர் 8, 1 முதல் 3. மரியாள் விலையேறப்பெற்ற தைலத்தை இயேசுவிற்கு பூசி அவருடைய சிறந்த காணிக்கையை நிரூபித்தாள். மார்க்கு 14, 8, 9. யோவான் 12, 1 முதல் 8. ஏழை விதவை அவரிடம் இருந்த 2 வெள்ளி காசுகளை ஆலய காணிக்கையாக பெட்டியிலே போட்டாள். அதுதான் அவரிடத்தில் இருந்தது. லூக்கா 21, 1 முதல் 4. ஆதி சபையின் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டதால் அவர்களுடைய எல்லா உடைமைகளையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 2, 44, 45, 4, 32 முதல் 37. தேவன் சொன்னார், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷன் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். லூக்கா 12, 48.
குறித்த நேரத்தில் காணிக்கை அளிப்பது. நீங்கள் ஐஸ்வர்யவான்களாயிருக்கும் போது 1 தீமோத்தேயு 6:17-18. ஆபத்து நாட்கள் வருவதற்கு முன் பிரசங்கி 11:12. எசேக்கியேல் 7:19. பணமானது உபயோகம் உள்ளதாக இருக்கும் போதே அதை நல்ல வழிகளில் செலவு செய்ய வேண்டும். தேவனுடைய வருகையின் போது எல்லா காணிக்கைகளும் பிரயோஜனமற்றதாக இருக்கும். லூக்கா 16:9. நீங்கள் உயிருடன் இருக்கும் போதே பிரசங்கி 9:10. தேவனுக்கு தேவைப்படும் போது அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை சரியான நேரத்தில் அவரை அடக்கம் செய்தான். மார்க் 15:42-46. லூக்கா 23:50-53. நிக்கேதமும் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து இயேசுவிற்கு பூசும்படி சரியான நேரத்தில் காணிக்கையாக கொடுத்தான். யோவான் 19:19-40. ஸ்திரீகள் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் கல்லறை அருகே கொண்டு வந்தார்கள். ஆனால் அது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நேரம் கடந்ததாக இருந்தது. அவர் உயிர் தெழுந்து விட்டார். லூக்கா 23:56, 24:1-2. ஓய்வு நாளில் அவர்கள் ஓய்ந்திருந்தபடியால் அவர்கள் செய்தது தவறு என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் குறித்த மற்றும் சரியான நேரத்திற்காக கவனம் செலுத்தி நேரம் கடப்பதற்கு முன்பாக நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். காணிக்கைகளும் அதன் உபயோகங்களும். தேவனுடைய பரிசுத்த வேலைக்காக காணிக்கை கொடுக்க வேண்டும். இவ்வாறு தேவனுடைய வீட்டில் உணவு இருக்கும். மல்கியா 3:10. காணிக்கை தேவனுடைய ஆலயத்தில் ஊழியத்திற்காக ஊழியர்களை தங்களை ஒப்பு கொடுத்து முன் வர உதவி செய்யும். நெகமியா 13:10-11. மத்தேயு 9:37-38. 1 கொரிந்தியர் 9:7-11. பிலிப்பியர் 4:15-16. 2 தீமோத்தேயு 2:4. காணிக்கை பரிசுத்த வேலைகளுக்கு உதவி செய்கிறது. அவ்விதமாக பரிசுத்த ஊழியர் பயிற்சி, ஆராய்ச்சி மாநாடு, ஊழிய வேலைகள், சபை வெளியீடுகள் மற்றும் நன்றாக சபை கட்டும் விழா போன்றவை. இதன் முடிவாக காணிக்கை தேவனை மகிமைப்படுத்துகிறது மற்றும் மனித குலத்திற்கு அனுகூலமாயிருக்கிறது. செருபவேல் வாழ்ந்த காலத்தில் ஜனங்கள் தற்புணர்ச்சி உள்ளவர்களாகவும் தன்னலம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். அதனால் சில காலம் மீண்டும் கட்டும் வேலையானது நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆகாய் 1:2-8. ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்யும்படி காணிக்கை செலுத்த வேண்டும். எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாகமம் 15:7. 1 யோவான் 3:17-18. யாக்கோபு 2:15-16. ஏழைகள் அவர்களுடைய விசுவாசத்தில் உற்சாகப்படுத்தப்படலாம். அப்பொழுது தேவனுடைய கிருபையை ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்துவார்கள். 2 கொரிந்தியர் 9:12-13. ஏழை தனக்கு உதவியை விரிவுபடுத்தியவர்களுக்காக எதுவும் செய்யலாம். யோவான் 29:13, 31:20. 2 கொரிந்தியர் 9:14. அளிப்பவர்களுக்கு அனுகூலங்கள். காணிக்கை கொடுப்பவர் கணிசமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். நீதிமொழிகள் 22:9. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. தசமவாகம் கொடுப்பவர்களுக்கு தேவன் பரலோகத்தின் கதவை திறந்து ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் ஊற்றுவார். மல்கியா 3:10-12. தேவன் எல்லா காரியத்திலும் தேவைகளை பூர்த்தி செய்வார். பாகவம் 15:10. நீதிமொழிகள் 3:9-10, 11:24-25. 2 கொரிந்தியர் 9:8. ஏழைகளுக்கு உதவி செய்பவர்களை தேவன் தீங்கு நாட்கள் வரும்போது உதவி செய்வார். சங்கீதம் 41:1. தொற்கால் நற்கிரிகளையும் தர்மங்களையும் செய்து கொண்டிருந்தாள். அதனால் தேவன் அவளை மரணத்தில் இருந்து உயிர்த்தெழச் செய்தார். அப்போஸ்தலர் 9:36-41. காணிக்கை அளிக்கிறவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கொர்நேலியு என்றும் பக்தி நிறைந்த மனிதன். அவன் ஜனங்களுக்கு தர்மம் செய்தான். அது தேவனால் நினைக்கப்பட்டது. அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் தேவனிடத்தில் ரட்சிப்பை பெற்றார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பாவ மன்னிப்பிற்காக இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 10:1-8, 44-48. வாரி இழைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். 2 கொரிந்தியர் 9:9. நற்கிரிகளை செய்து பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலம் வருங்காலத்திற்கு நல்ல அஸ்திபாரத்தை போடலாம். அப்பொழுது அவன் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள முடியும். மத்தேயு 6:20. 1 தீமோத்தேயு 17:19. பணமானது உபயோகமற்று போகும்போது ஒருவன் தேவனுடைய விசுவாச காணிக்கையை நித்திய வீட்டின் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள். பரலோக ராஜ்யம். லூக்கா 16:9, லூக்கா 19:20.
தேவன் சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். மத்தேயு 6:21. காணிக்கை சபை வேலைகளுக்கும் ஊக்கம் கொடுக்கிறது. ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கூட்டிச் சேர்க்க உதவி செய்கிறது. கஞ்சத்தனமானவர்களின் விளைவு என்ன? அவர்கள் ஏழைகளாக மாறுவார்கள். நீதிமொழிகள் 11:24. அவர்களுடைய ஜெபங்களை கேட்கப்படவும் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. நீதிமொழிகள் 21:13. அவர்கள் தேவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிறார்கள். தேவன் ஜனங்கள் தசமபாகம் செலுத்தாதனால் அவர்களை சபித்தார். மல்கியா 3:8-9. தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளில் கவனம் செலுத்தாதவர்கள் மேல் தேவன் கவலைப்படவில்லை. ஆகாய் 1:9-11. பெல்ஷேஸ்தாரின் பக்தி இல்லாத விருந்து ஆலயத்தின் பாத்திரங்களை அவன் அதனால் தேவன் எரிச்சலடைய செய்தார். முடிவாக அவனுடைய தண்டனையில் தேவனுக்கு மறுபடியும் செலுத்தாதனால் தேவன் பெல்ஷாசாரின் ராஜ்யத்தை பிரித்தார். அவன் மரித்தான். தானியேல் 5:27-30, 18-24. எசேக்கியா அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை தேவனுக்கு திரும்ப செலுத்தவில்லை. இவ்வாறாக தேவனுடைய கடுங்கோபம் அவன் மேல் விழுந்தது. 2 நாளாகவும் 32:25. பெறுவதை காட்டிலும் கொடுப்பதே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நாம் ஞாபகம் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 20:35. நம்முடைய சிறந்த காணிக்கையை செலுத்தி அவருடைய கிருபையை நாம் திருப்பி செலுத்த வேண்டும். தேவனை திருப்திப்படுத்தும் வகையில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சபையின் பரிசுத்த வேலைகளுக்கு செய்யப்படும் மனவுந்த காணிக்கையின் கூடுதலாக கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய உடலை ஜீவபலியாக செலுத்த வேண்டும். பரிசுத்தமாகவும் தேவனுக்கு ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் தங்களை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படி சுருக்கமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு காணிக்கையாக இருக்க வேண்டும். ரோமர் 12:1, 2, 14, 7-8.